ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக சரியான அளவுகளை கொண்டு நம்ம இன்றைக்கி சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக நம்ம டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி, அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட பாயாசம் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் நெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கு, அதை சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா கூடவே பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா நெய்யை விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற சேமியா வறுத்த சேமியா தான், ஆனாலும் லைட்டாக நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எது வாங்கினாலும் நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க நெய்யில். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு சேமியா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய ஜவ்வரிசி கூட எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியும் இந்த நெய்லேயே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதுலேயே நம்ம தண்ணி சேர்த்து இப்போ ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஜவ்வரிசி சேமியா வேக வைக்கிறதுக்காக மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் இந்த சின்ன ஜவ்வரிசி எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. கொஞ்சம் நீங்கள் பெரிய ஜவ்வரிசி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச இந்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். இப்போ சேமியா நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரையே சேர்க்கணும். இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். பால் 2 கப் அளவுக்கு இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாயசம் நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். கூடவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். பாயசம் ரெடி ஆகிடும். பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் நீங்கள் பாலை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா திரியாக வந்துடும். பாயசம் பார்க்க நல்லா இருக்காது. சேமியா ஜவ்வரிசி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஃபுல்லாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பாலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டா போதும். சும்மா ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நான் காய வச்சு எடுத்து வச்ச பால் தான், அதனால் பாலும் சூடாகவே தான் இருந்தது. அதனால் 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ பார்க்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாயசம், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதனால் நீங்கள் பாயசம் செய்யும் போது கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். 1 நிமிஷத்துக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட கப்பில் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா ஜவ்வரிசி பால் யூஸ் பண்ணி நம்ம பாயசம் செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பாயாசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.